കല്യാണത്തിന് മുമ്പ് വരെ നിങ്ങൾ അവരെ കണ്ടിട്ടില്ലല്ലോ. അതാണ് ഏറ്റവും വലിയ ജീവിതത്തിന്റെ റിസ്ക് എന്ന് മുമ്പ് ഒരു ഇന്റർവ്യൂവിൽ പറഞ്ഞിട്ടുണ്ടല്ലോ. ഇപ്പോഴും അത്രയും റിസ്ക് എടുക്കുന്ന വിജയ് സേതുപതി എത്ര ശതമാനം? ഈ കുറെ സിനിമകളായിട്ട് ഷാരൂഖ് ഖാന്റെ വില്ലൻ ഓപ്പോസിറ്റ് അഭിനയിക്കുന്ന, രജനീകാന്തിന്റെ വില്ലൻ ഓപ്പോസിറ്റ് അഭിനയിക്കുന്ന, കമലഹാസന്റെ ഓപ്പോസിറ്റ് വില്ലൻ അഭിനയിക്കുന്ന, ഇപ്പൊ 50 കോടി കളക്ഷനൊക്കെ കിട്ടി, കുറെ കാറും കുറെ സൗകര്യങ്ങളൊക്കെ ഉള്ള വിജയ് സേതുപതി ഇല്ലേ? ആ വിജയ് സേതുപതിയിൽ മറ്റേ ആ റിസ്ക് എടുക്കുന്ന വിജയ് സേതുപതി എത്ര പെർസെന്റേജ് ഉണ്ട്? ஒன்றும் இல்லை சார், ஒரு விஷயத்தை பண்ணி ப்ராக்டிஸ் ஆகுது சார். அதை தாண்டி ரிஸ்க் எடுக்கும்போது ஏற்பட்ட அந்த ஊண்டு இருக்குல்ல சார், அதோட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் சரிப்பட்டு வரும் சார். பட் தட் பிகம்ஸ் யுவர் கேரக்டர் சார். நீங்கள் அந்தளவுக்கு கேள்வி கேட்டு இருக்கீங்கல்ல, தட்ஸ் யுவர் கேரக்டர் ரைட். ஆனால் அது ஒரு கேள்வியும் நீங்கள் ரொம்ப அழகாக கேட்குறீங்க. ரீல் அப்ரிஷியேட்டிவ். ஒரு இது வரைக்கும் நீங்கள் கேட்ட எந்த கேள்வியும் வந்து ஹர்ட் பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணல, அண்ட் அதை ஆன்சர் பண்ணும்போது ரொம்ப நல்லா அந்த இலக்கு ஆன்சர். அது மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது லைஃப். நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து இருக்கும். நான் இது நம்ப சில சமயம் வந்து என்னோட வாழ்க்கையில் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு நான் இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் எங்கே தொடங்கிச்சுன்னு நான் அப்போ அனலைஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே சின்ன வயசில் இப்போ நாங்கள் ஸ்கிரிப்டில் இவங்க ஒரு வேலை பார்க்குறாங்களே, எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு பெரிய விஷயம் ஒரு சின்ன விஷயத்தை வந்து முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அப்படிதானே? அந்த மாதிரி லைஃப்பில் வந்து பெரிய விஷயம் மாதிரி சின்ன விஷயம் ரிஜிஸ்டர் ஆகிட்டே வருதுன்னு நான் நம்புறேன். அது ஏதோ வகையில் எங்கே வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டே வருது. சம்டைம் எனக்கு அந்த மாதிரி நிறைய விஷயம் என் லைஃப்பில் கனெக்ட் பண்ணிச்சு. நான் நினச்சி பார்த்தேன். ஸோ லைஃப்பில் லீட் சீன்ஸில் நிறையா இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஓகே.